அபிஷேகா பெரிய ஷோ ஆஃப். கடைசியாக கிராண்ட் ஃபினாலில் கருப்புசாமி பாடலை பாடி தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு படத்தில் வந்த அந்த பாடலை பாடுறதுனால வேண்டா வெறுப்பா அந்த ஃபினாலே டைட்டிலை கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சரியான தன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான டைமில் சரியான நேரத்தில் யூஸ் பண்ணுறதுல தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்குது. அதை அபிஷேகா செஞ்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு சீசன் 5ஓட டைட்டில் வின்னர் ஆகி இன்னைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எதிர்மறையாக போயிட்டு இருக்கிற இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்காரு விஜய் ஆண்டனி. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அபிஷேகா சரிகமபா சீசன் 5ஓட டைட்டில் வின் பண்ணினது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தேன். பட் இது இப்போது நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு நாக்குமுக்கா சாங்க அந்த ஒரு குரல் வளத்தோட பாடின அந்த வைப், அந்த சவுண்ட், அந்த ஒரு பிச் அப்படிங்கிறது அந்த குழந்தைகிட்ட இருந்து நான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல. இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலேல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்த கருப்புசாமி பாடலை கேட்கும் போது மகாலிங்கம் சாரை விட நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் அப்படின்னே சொல்லலாம். என்னால் அந்த பெர்ஃபார்மன்ஸை லைவாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணினேன். ஏன்னா நான் பார்த்து ரொம்பவும் எக்ஸைட் ஆன அந்த ஒரு விஷயம் அபிஷேகா கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாடல் கிட்டத்தட்ட ஒரிஜினலை விடவே நான் அப்போ சொன்ன மாதிரியே அபிஷேகா உண்மையிலேயே காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு எப்போவுமே என்னுடைய அந்த விஷஸ் அப்படிங்கிறது அவங்க கூடவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக என்னுடைய நெக்ஸ்ட் கான்சர்ட்டில் நாக்குமுக்கா சாங்கை கண்டிப்பாக நீ தான் பாடுவ. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் எதிர்மறை விமர்சனங்கள் அப்படிங்கிறது வரும். இன்னைக்கு நீ உச்சத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் உனக்கு அந்த மாதிரி வருது. பட் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நீ கண்டிப்பாக இன்னும் உன்னுடைய மியூசிக் ஜேர்னியில் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸ்டே ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கருப்புசாமி பாடலை பாடினதுனால சூர்யா சார் நேரடியாக வீடியோ காலில் அபிஷேகா கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இன்னைக்கு விஜய் ஆண்டனி சாரும் அவருடைய பதிவை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகாவுக்கு சின்னதாக அவர் ஒரு ப்ரெசன்டேஷன் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த சரிகமபா சீசன் 5 முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது நிறைய வந்தாலுமே அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அதை எல்லாத்தையுமே முறியடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்பவும் டிசர்விங்கான ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னே அபிஷேகாவை நம்ம சொல்லலாம்.